ஒரு தோராயமா கிட்டத்தட்ட 400 வருஷம் அடிமைகளா இருந்த உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தெரிஞ்சுக்கொள்ளுங்க. போலியான லைஃபை வாழலாம்னு பார்த்தோன்னா அதுதான் கிடையாது. இஸ்ரவேல் வீடுகளில நீங்க எல்லாரும் ரத்தத்தை தெளிக்கணும், நம்முடைய எல்லா காரியத்தையும் கடந்து போக தேவன் செய்கிறார். தவறிட்டா எங்க அந்த தாழ்வு மனப்பான்மை வந்துருமோ, சரியானவங்க, உத்தமமானவங்க, பரிசுத்தமானவங்க ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும். அப்போ அந்த சிலுவையை யார் யார் பார்க்குறாங்களோ செய்வார். அதனால தான் இயேசுவை பார்த்து யோவான் சொல்றாரு, அவங்கள அந்த மரணத்திலிருந்து காப்பாற்றுது. அந்த ஆசரிச்சவங்க அடுத்ததா அவங்களுக்கு எண்ணங்கள் வந்துடும்னு ஒரே ஒரு முக்கிய காரணத்துக்காக தான் அவர் கடைசி ராபோஜனம் எடுக்கிற அந்த நாட்களில தான், அந்த நேரத்துல தான் எகிப்து ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பப்படுறாங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த லெந்து நாட்களில பஸ்கானா என்ன அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து அந்த பட்டணத்துக்கு எழுதும்போது அவர் குறிப்பிடுகிறார், ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள், ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா சொல்றார். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த காரியத்துக்கு வரலன்னா பஸ்கானா என்ன. பஸ்கானா என்ன அப்படின்னா, யாத்திராகமம் 12வது அதிகாரத்துல இதை குறித்து தெளிவா ஆவியானவர் நமக்கு அதை காண்பிக்கிறார். எகிப்துல இருக்கிற அந்த ஜனங்கள் முதல் முறையாக பார்வோனுடைய மிகப்பெரிய அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வராங்க. வெளியே வந்து அந்த யாத்திராகமம் 12வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது முதல் முறையாக நீங்க ஒரு வயது உள்ள ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்க தெரிந்தெடுங்க, அந்த 10வது நாள்லயே நீங்க தெரிந்தெடுங்க, சரியா அந்த 14வது நாள்ல நீங்க அதை கொடுங்க, பலி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக பஸ்கா என்ற பலியை தேவன் அங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். இதனுடைய அர்த்தம் என்ன, ஏன் இதை பஸ்கா என்று குறிப்பிடுறாங்க, பஸ்கான்னு ஏன் தேவன் அங்க சொல்றாருன்னா, அந்த பஸ்கா என்ற அர்த்தத்துக்கு கடந்து போதல் என்று அர்த்தம். சரிங்களா? அப்போ எகிப்து தேசத்துல இத்தனை வருஷங்களாய், தோராயமா பாத்தீங்கன்னா ஒரு 400 வருஷம், நான் எக்ஸாக்டா சொல்ல, ஒரு தோராயமா கிட்டத்தட்ட 400 வருஷம் அடிமைகளா இருந்த அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனிடமிருந்து வெளியே வந்து முதல் முறையாய் தேவன் அவங்களுக்கு கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு செய்தி என்னன்னா, பஸ்காவை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க, ஏன்னா நீங்க அதை எல்லாத்தையும் கடந்து வந்தாச்சு. அதுதான் இங்கிலீஷ் பைபிள்ல பாஸ் ஓவர், அதை நீங்க கடந்து வந்துட்டீங்க. அப்ப அதற்காக தான் இஸ்ரேல் ஜனங்கள் பஸ்கா என்ற பண்டிகையை ஆசரிக்க வந்தாங்க. அப்ப அதுல அநேக முறைமைகளை ஆண்டவர் சொல்றார். ஒரு வயது ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளுங்க, அதை சரியா வந்து அதுல எந்த விதமான குறைகளும் இல்லாம தெரிஞ்சு கொள்ளுங்க, உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப இதெல்லாம் நீங்க செய்யும் பொழுது நான் உங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து முற்றிலுமா விடுதலை ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்வதற்கு கடைபிடிக்கப்பட்ட ஒரு அருமையான முறை தான் பஸ்கா பண்டிகை, இல்லைங்களா? அப்போ இப்போ இங்க பவுல் சொல்றாரு, இப்போ இயேசுவும் பஸ்காவாக நமக்கு அடிக்கப்பட்டிருக்கிறாரு, கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. இங்கேயா இயேசுவையும் பஸ்காவையும் இணைக்கிறாங்கன்னா, எப்படி பழைய ஏற்பாடுல சரியா 10ஆம் நாளில் வசனம் அழகா சொல்லுது, ஆபிப் மாதம் 1வது மாதம் இஸ்ரேல் ஜனங்கள் கடைபிடிக்கப்பட்ட அந்த கேலண்டர்ல ஆபிப் மாதம் அப்படின்னா என்னன்னா புதிதாக்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப அதனாலதான் அந்த முதல் மாசம் 14ஆம் தேதியில அவங்களுடைய எல்லா காரியங்களும், எல்லா அடிமைத்தனங்களும், எல்லா பிரச்சனைகளும் மாறி புதிதா நான் மாத்திட்டேன் என்ற ஒரு காரியத்துக்காக தான் அந்த மாதம் 14ஆம் தேதி. குறிப்பா அந்த ஆடு எப்ப செலக்ட் பண்ணனா, முன்னாடி ஒரு 4 நாட்களுக்கு முன்பதாக 10ஆம் நாள்லயே நம்ம யாத்திரா 34 நம்ம வாசிச்சாலும் அது குறித்த அநேக வெளிப்பாடுகளை, அதை குறித்து சார்ந்த வசனங்களை நம்ம அதுல பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அப்போ நல்லா கவனிங்க. அப்போ இங்க பஸ்கா என்று பவுல் யாரை குறிப்பிடுகிறார்னா இயேசுவை குறிப்பிடுகிறார். ஏன்னா இயேசுவும் சரியாய் 10வது நாள்ல அவர் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு 4 நாட்களுக்கு முன்பதாக அவர் ராபோஜனத்தை ஏறெடுக்கிறார்னு நம்ம புதிய ஏற்பாடுல வாசிக்கிறோம். அப்போ அந்த நாளை நம்ம நிதானிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் கடைசி ராபோஜனம் எடுக்கிற அந்த நாட்களில தான் அவரை சிறையில பிடிப்பதற்கு அவங்க வந்து ரோமர் அரசாங்கம் வந்து அந்த போர்ச்சவர்கள் வந்து இயேசுவை பிடிச்சு கொண்டு போயிட்டு கரெக்டா ஆஃப்டர் த 4 days கழிச்சு சரியா அவரை எடுத்துன்னு போயிட்டு பலி செலுத்துறான்.
நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போது இங்கேயும் சரியாக அந்த ஆட்டுக்குட்டியை போல இயேசு 10வது நாளை செலக்ட் பண்ணி சரியாக அந்த 14வது நாளில் உலக ஜனங்களுடைய பாவங்களுக்காக இங்கே பலியிடுகிறார். அதே அட் த சேம் டைம் பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய பாவங்களும் அடிமைகளும் போனோம் அப்படின்னா ஒரு இஸ்ரவேலர் என்ன செய்யணும்னா 10வது நாளில் ஒரு ஆட்டை எடுத்து அதை சரியாக 14வது நாளில் அதை அடித்து குசிக்கணும். பழைய ஏற்பாடில் அடிக்கிறதுனால என்ன கிடைக்குதுன்னா ஆட்டுக்குட்டி அடிக்கிறதுனால ரத்தம் இல்லைங்களா? அப்போ அந்த ரத்தத்தை எடுத்து வசனம் யாத்திராம 12வது அதிகாரத்தில் வாசிக்கும்போது ரத்தத்தை எந்திர இஸ்ரவேலர் எடுத்து தன்னுடைய நிலைக்கால்களில் அதாவது வாசற்படியில் எடுத்து 4 பக்கமும் அதை தடவுறாங்களோ அங்கே எந்த உயிர் சேதங்களும் வராது. ஏன்னா அதுக்கு முன்பதாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எகிப்தியர் எல்லா ஜனங்களுக்கும் எல்லா குடும்பங்களிலும் தலைச்சன் பிள்ளைகளை தேவன் சங்காரம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்துல தான் எகிப்து ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பப்படுறாங்க. அப்போ மறுபடியும் அங்க இருக்கிற மீதி இருக்கிறவங்களை சங்காரம் பண்ணும் போதுதான் ஆண்டவர் கொடுக்குற ஒரு வார்த்தை, நீங்க எல்லாருடைய இஸ்ரவேல் வீடுகளில நீங்க எல்லாரும் ரத்தத்தை தெளிக்கணும் அப்படின்னு. இப்ப ரத்தம் எதை குறிக்குது அப்படின்னா அவங்கள அந்த மரணத்திலிருந்து காப்பாத்துது. இல்லை தேவதூதர்கள் சங்காரம் பண்ண வரும்போது யார் யாருடைய வாசற்படியில ரத்தத்தை ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை தெளிக்க வச்சிருக்கிறாங்களோ அல்லது தடவி வச்சிருக்கிறாங்களோ அவங்களுடைய வீட்டை அவர் கடந்து போறார். அதை நான் முன்னாடியே சொன்ன பஸ்கா என்றால் கடந்து போகுது என்ற அர்த்தம், பாஸ் ஓவர். அப்போ அந்த வீடுக்கு அந்த ரத்தம் பாதுகாப்பாக இருக்குது. எல்லா சாபத்துல இருந்தும் குறிப்பா மரணத்துல இருந்து அந்த ஜனங்களை காப்பாத்துறது பழைய ஏற்பாடு பஸ்கா. புதிய ஏற்பாடு பஸ்காவிலையும் இயேசு கிறிஸ்து நமக்காக அவருடைய ரத்தத்தை கொடுக்கிறார். அப்போ பழைய ஏற்பாடு எப்படி ஒரு மனுஷனை ஒரு சாபத்திலிருந்து மாத்துகிறதோ அதே போல புதிய ஏற்பாடுல நம்முடைய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நமக்காக அவர் கொடுத்த அந்த ரத்தம் நம்மளையும் எல்லா பாவத்திலிருந்தும் எல்லா சாபத்திலிருந்தும் எல்லா விதமான வியாதிகளிலிருந்தும் விடுதலை ஆக்குகிறது என்ற ஒரு அருமையான கோட்பாடை அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர்ல பதிவிடுகிறார். அப்போ இதை பார்க்குற உங்களுடைய வாழ்க்கையிலையும் அந்த சிலுவை அல்லது அந்த சிலுவையில் இயேசு நமக்காய் சிந்தின ரத்தம் நம்முடைய எல்லா காரியத்தையும் கடந்து போக தேவன் செய்கிறார். அல்லேலூயா. இன்னொரு புதிய விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த பஸ்காவை யார் யார் ஆசரிச்சாங்களோ அந்த ஆசரிச்சவங்க அடுத்ததா லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது அவர் மோசேவையும் ஆரோனையும் தேவன் அழைத்தினா சொல்றாருன்னா ஒரு சில பலிகளை இட சொல்றாங்க. வாசி இல்லாம அப்பதான் நல்லா இருக்கும். லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அது மீண்டுமா பஸ்காவை அடிக்க வச்சாச்சு. ஆனா மீண்டுமா தேவன் என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க இன்னொரு பலி முறைமைகளை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. 1ஆம் அதிகாரம் லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 1-2 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசேயை கூப்பிடுறாரு. அவனை நோக்கி மோசேவை பார்த்து, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும். அப்போ இப்போ இங்க என்ன ஒரு கொஸ்டின் நமக்கு வருதுன்னா, பஸ்காவை ஆயத்தம் பண்ணிட்டு ஒரு ஆட்டுக்குட்டி ஆயத்தம் பண்ணிட்டு அதிலிருந்தே தேவன் இஸ்ரேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்துட்டு பிறகும் தேவன் மோசேயை கூப்பிட்டு இன்னொரு பலி செலுத்த சொல்றாரு. அது என்ன பலினா ஆட்டு மந்தையிலாவது அல்லது மாட்டு மந்தையிலாவது நீங்க எனக்கு ஒன்று சிறப்பானதை சரியானதை தேர்ந்தெடுத்து பலி செலுத்தணும். அப்போ ஏன் இங்க மறுபடியும் பலினா நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பஸ்காவை அனுசரித்து வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சரியானவங்க, உத்தமமானவங்க, பரிசுத்தமானவங்க, இனி பரிசுத்தமாக தான் இருப்பாங்க அப்படின்னு இருப்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியவே முடியாது இல்லை. அப்போ பஸ்காவில் பலியிட்டவங்க அவங்களுடைய பழைய பாவங்கள் எல்லாம் போயிட்டு பழைய சாபங்கள் எல்லாம் போயிட்டு ஆஃப்டர் பாஸ் ஓவருக்கு அப்புறம் அவங்க ஒரு ஹோலியான லைஃப்பை வாழறாங்களான்னு பார்த்தோன்னா அதுதான் கிடையாது. அப்போ தேவன் அப்பொழுதே அதை திட்டமிட்டு தான் இவங்களால பரிசுத்தமாக இருக்க முடியாது. ஒருவேளை இவங்க பரிசுத்தமா இல்லைன்னு தேவனை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது, தேவனை எக்காரணத்துக்கு கொண்டு அவனை வழி விட்டு விலகி போயிடக்கூடாதுன்னு தான் தேவன் மறுபடியும் ஒரு முறைமையை ஒரு வழிமுறையை காட்டுறாரு. ஒருவேளை இதுல நீங்க சின்னதா ஏதாவது தவறிட்டீங்கன்னா, இப்போ முழுமையா இயேசுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க இல்லைங்களா, ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க,
திருவிருந்து எடுக்கிறீங்க. ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில் எல்லாத்துலேயும் ஆசீர்வாதமாக நீங்கள் இருக்கிறீங்க, எல்லாத்தையும் நீங்கள் செய்றீங்க. இதில் உங்களை எத்தனை பேர் ஐயா நான் பேப்டிசமுக்கு அப்புறம் ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் நான் 100க்கு 100 தவறே இல்லாமல் நான் நடந்துக்கிறேன்னு நம்மள யாராவது சொல்ல முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு குறைகளை நம்ம நிச்சயமாய் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்திருப்போம். அது மாதிரி தான் பழைய ஏற்பாடு காலத்தில் பஸ்காவுக்கு அப்புறம், அதாவது அவர்களை காப்பாற்றிட்ட பிறகு கூட ஏன் ஒரு சில முறைமைகளை தேவன் அங்கே அவங்களுக்கு கொடுக்குறாருன்னா, ஒரு வேளை பிள்ளைகள் தவறலாம், தவறிட்டா எங்கே அந்த தாழ்வு மனப்பான்மை வந்துருமோ, இதுக்கப்புறம் தேவன் நம்மளை கைவிட்டுவார், இதுக்கப்புறம் நமக்கு தேவனிடத்தில் சேர முடியாது, கடவுள் நம்மளை பிரிச்சிருவார்னு எங்கே அவங்களுக்கு எண்ணங்கள் வந்துடும்னு ஒரே ஒரு முக்கிய காரணத்துக்காக தான் மீண்டும் பலிகளை அவருக்கு அறிமுகப்படுத்துகிறார். அப்போ அந்த பலிகளை செலுத்தும் போது ஒருவேளை தவறான மனுஷன் மறுபடியும் எங்கே வந்து ஒட்டிக்கிறான்னா, தேவனிடத்தில் வந்து ஒட்டிக்கிறான். ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவரே இதை நான் செஞ்சுட்டேன். அந்த பலி செலுத்துவதன் மூலயமா அவன் மறுபடியும் இயேசுவோடு கூட வந்து சேர்ந்துருக்கிறான். இப்போ புதிய ஏற்பாடுக்கு வந்துடும். இப்போது இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டோம். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு சில காரியத்தில் நம்ம தவறுறோம். இப்போ அநேக பேருக்குடைய எண்ணமே என்னென்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறதுக்கு மட்டும்தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி சாபத்திலிருந்து விடுதலையாக்கி ஒரு நல்ல வழியில் விட்டுட்டு அவர் பாட்டுன்னு போயிடுவார் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கிறோம். அநேக பேர் அதான் நினச்சிருக்கிறோம். அவள் தான் ஆண்டவர் மறுபடியும் கைப்பிடிச்சு தூக்க மாட்டார்னு. இல்லை, அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு பழைய காலத்தில் பஸ்காவுக்கு அப்புறம் ஒரு பலியோ, அதே போல் புதிய ஏற்பாடு காலத்தில் இயேசுவுக்கு அப்புறம் சிலுவையை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போது அந்த சிலுவையை யார் யார் பார்க்குறாங்களோ, அன்றைக்கி பலியை பார்த்து தவறனவங்க பலி செலுத்தி ஆண்டவரிடத்தில் சேர்ந்தது போல், ஒருவேளை இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட நம்ம ஏதாவது ஒரு சில இடத்துல விழுந்திருக்கலாம், ஒரு சில இடத்துல தவறுகள் காணப்படலாம். ஆண்டவருக்கும் நமக்கும் தான் தெரியும் இல்லையா? அப்போ அப்பேற்பட்ட காரியத்தில் மறுபடியும் ஆண்டவர் எங்களை ரட்சிக்க முடியாதா, மறுபடியும் ஆண்டவர் இடத்துல போயிட்டு சேர்ந்துட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் தேவன் அந்த கல்வாரி சிலுவையை தேர்ந்தெடுத்து அந்த கல்வாரி சிலுவையை வைத்திருக்கிறார். அப்போ ரட்சிக்கப்பட்ட நம்மளும் ஒரு சில இடத்துல விழும்பொழுது அந்த கல்வாரி சிலுவையை நாம் பார்க்கும்பொழுது மீண்டுமாய் அவருடைய இரத்தத்தினால நம்மளை கழுவி மீண்டுமாய் அவருடைய ஸ்தோத்திரம் கரத்துக்குள்ளே நம்மளை எடுத்து அவர் பயன்படுத்த ஆசைப்படுகிறார். அதனால் லெந்து டேஸில் இருக்கிற உங்களுக்கான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை என்னென்னா, நம்ம இப்போ கூட தேவன் மறுபடியும் மன்னித்து மறுபடியும் அந்த சிலுவையை நோக்கி பார்க்குற யாவருக்கும் அவர் விடுதலை மாத்திரம் இல்லாமல் அந்த சிலுவையில் சகல ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறார் என்பதை, அந்த பஸ்காவை தான் நம்ம இன்றைக்கும் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் என்பதை நீங்கள் நினைவில் வச்சுக்கொள்ளணும். இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா, அப்போ ஆண்டவர் தான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாரு, அப்போ ஏன் மறுபடியும் எங்களுடைய நிலைமைகள் இன்னும் மோசமாக இருக்குது? நாங்கள் சிலுவையை பார்த்தாச்சு, இயேசுவை ஏற்றுக்கொண்டாச்சு, ஸ்தோத்திர பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொண்டாச்சு, அப்புறம் ஏன் என்னுடைய சூழ்நிலைகள் இன்னும் மாறலை அப்படின்ற கேள்விக்கு பதில் என்னென்னா, அதை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். இல்லை, அப்போது சிலுவையை பார்க்குறவங்களுக்கெல்லாம் விடுதலை இல்லை. அந்த சிலுவையை யார் பார்த்து அதை நம்புகிறாங்களோ, அந்த சிலுவை என்னுடைய பாவத்தை கழுவும், அந்த சிலுவை என் வியாதிகளை மாற்றும், அந்த சிலுவை என்னுடைய தரித்திரத்தை மாற்றும்னு உங்களில் யார் யார் அந்த சிலுவையை பார்த்து நம்புகிறீங்களோ, அப்பொழுது தான் அந்த சிலுவையினுடைய வல்லமை, ஆண்டவர் நமக்காக பஸ்காவாய் பலியிடப்பட்ட அந்த வல்லமை நம்ம சரீரத்தில் இறங்கி ஒரு பெரிய விடுதலை ஆசீர்வாதத்தை தருமே தவிர, மற்ற விதத்தில் இயேசுவை பிடிக்குன்றவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்காது. இயேசுவை நிச்சயமாக அவர் தான் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியும்னு உங்களில் எத்தனை பேர் நம்புறீங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய அற்புதத்தை செய்வார். அதனால தான் இயேசுவை பார்த்து யோவான் சொல்கிறாரு, இதோ நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி அப்படின்றாங்க. அப்போது பஸ்கான்னு ஏன் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாருன்னா, அவர் சரியான எப்படி ஒரு பஸ்கா தெரிந்து கொள்ளப்பட வேண்டுமோ 10வது நாளில் தெரிந்து கொள்ளப்பட்டு சரியாய் 14வது நாளில் எப்படி அது அடிக்கப்படுமோ, அதே மாதிரி இயேசுவும் 10வது நாளில் தெரிந்து கொள்ளப்பட்டு சரியாய் 14வது நாளில் கொல்கதா மலையில் அவர் நமக்காக ஜீவனை விடுகிறார். அதனால தான்
பஸ்கா ஆட்டுக்குட்டின்னு 1 கொரிந்தியர்ல 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். எனவே நம்முடைய பாவங்களை அவர் ஸ்தோத்திரம் அவர் மன்னித்திருக்கிறார், நம்முடைய குற்றங்களை அவர் மன்னித்திருக்கிறார், நம்முடைய தரித்திரங்களை எல்லாத்தையும் மன்னித்திருக்கிறார். அதனால பஸ்காவாகி அவரை நம்ம நோக்கி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு பாஸ்வாவை, ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலையை நிச்சயமாய் தருவார் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இயேசுவை நம்புங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.